இட்ஸ் அஃபிஷியல் ஆக்சுவலாக வினோத் மணி பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த தடவை டைட்டில் வின்னர் யாராவது ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா அது கானா வினோதா தான் இருக்கும். ஸோ அவர் எடுத்த டிசிஷன் நம்ம கன்ஃபார்ம் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் லைவ்ல இப்போ தான் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த செக்டார் ஃபுல்லாக அந்த போர்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு வரேன். அவர் எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நியாயத்தை சொன்னார். கண்டிப்பாக இந்த டெம்டேஷன் அவர் ஏன் இதை எடுத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது அரோரா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் ஃபைனல் வந்ததே ஒரு ஃப்ளூக்கு தான், டிடிஎஃப் மூலமாக தான் வந்தாங்க. ஸோ அவங்க எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினச்சி தான் அவர் இந்த மூவ் எடுத்தாரு. ஏன்னா அவருக்கு நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கு ஆக்சுவலாக, அவருக்கு நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவர் எப்படி யோசிச்சார் அப்படின்னா, நம்ம ஒருவேளை ஃபைனலுக்கு போய் ரன்னர் அப் ஆயிட்டோம்னா இது கூட கிடைக்காம போயிடும். ஸோ எனிவே நம்ம இந்த பேமெண்ட்டையும் எடுத்துப்போம், தென் நம்ம கிட்டத்தட்ட 100 டேஸ் பேமெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாரு. கண்டிப்பா நான் திவாகர் இந்த இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துட்ட பிறகு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அவர் எடுக்கலன்னு மட்டும் 100% தெரியுது. ஏன்னா திவாகர்னால அவர் வெளியே போயிட்டாருன்ற மாதிரி நிறைய ரிவ்யூவர்ஸ் பேசி நான் பார்த்தேன். கண்டிப்பா ரம்யா ஆனா ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. நம்ம மைண்ட் செட்டை ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரு வினோத் கிட்ட அவங்க ரொம்ப கானா வினோத் கிட்ட கரெக்டா எக்ஸாக்டா சொல்லியிருந்தாங்க. நீ தான் வின்னிங்ல இருக்க, நீ நீ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம போய் ஒரு நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி ரம்யா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸ்டில் யூ டுக் தி டிசிஷன் ஆக்சுவலாக அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமும் அவங்க வினோத் எடுத்துட்ட பிறகும் வினோத் கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ தான் டாப்ல இருக்க, நான் தான் எவ்வளோ தெளிவாக சொன்னனே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி வினோத் ஒரு ஒரு அவசர கொடுக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் மேபி அந்த மாதிரி தான் இருக்கு. பட் சம்பவம் இப்போ இது எதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுவரையும் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சபரி தென் வினோத் 2 பேருமே ஃபைனல்ல வருவாங்க. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வினோத் கையை தூக்கி காட்டுவாரு விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஸோ அது எப்படி போகுது அப்படின்னா, சபரி வித் அரோரா அப்படின்ற மாதிரி, அரோரா சிங்க்லர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தென் அரோரா சிங்க்லர் பத்தி பட் வினோத் ஒரு மைண்ட்ஸ் நான் இதுல பேச வந்த விஷயமே என்னன்னா, வினோத் ஏன் டிசிஷன் எடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம விஜய் டிவியை பத்தி நம்ப முடியாது, விச் மீன்ஸ் இந்த ஷோவை பத்தி நம்ப முடியாது. நம்ம சீசன் 3ல கூட தர்ஷன் தான் வின் பண்ற மாதிரி இருந்துச்சு. சடனா அவரை எவிக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபைனல் வீக் முந்தின வீக் அந்த மாதிரி எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம், இவர் தான் ஜெயிப்பாரு, ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி யூஸ்வலா பண்ற விஷயம் தான். இது கலக்கப்போதையா சாம்பியன்ஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவர் தான் சாம்பியன் நினைப்போம், பட் அவரு இல்லாம யாரோ ஒருத்தர் இல்லாத ஸ்கில்டு பர்சனாக தான் இருப்பாரு, பட் அவருக்கு சாம்பியன் கொடுப்பாங்க. ஸோ இது இந்த இந்த பாலிடிக்ஸ்லாம் யோசிச்சு நம்மளுக்கு ஒரு வேளை ஃபைனல்ல ஓட்டிங் வராம போயிடலாம், அந்த மாதிரி அவர் யோசிச்சிருக்கலாம் மேபி. ஸோ ஸோ அதனால தான் அவர் இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ சம்பவம் யூனிட் டு ரெஸ்பெக்ட். பட் ஆனால் அவர் சொன்ன எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப பதட்டமாயிட்டார். 2 தடவை மணி பாக்ஸை கீழே தூக்கி போட்டாரு. அந்த அவர் எடுத்துட்டு 2 தடவை கீழே போட்டுட்டார் ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் ஒரு ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. எனக்கு ஏதோ ஒரு பிளான்டா இல்லை, அவர் ரொம்ப பதட்டமாவே இருந்தாரு. ஸோ ஸோ நம்மளுக்கு என்னதான் அதிர்ச்சி இருந்தாலும் இதுதான் உண்மை. ஸோ கனா வினோத் மணி பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் ஏஆர்கே டாக்கீஸ்.